பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 8வது தினமான இன்று இந்தியாவிற்கான பதக்க போட்டி மற்றும் முக்கியமான போட்டிகள் குறித்து விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழாவின் 8வது நாளான இன்று இந்தியா 4 பதக்கத்தை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. துப்பாக்கி சுடுதலில் வீரமங்கை மனு பாக்கர் ஹேட்ரிக் பதக்கத்தை ருசிக்க காத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வரலாற்று சாதனையையும் நிகழ்த்த இருக்கிறார். மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் இறுதிப் போட்டியில் இன்றைய தினம் பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார். இந்திய நேரப்படி பகல் 1 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. தகுதி சுற்று போட்டியில் 2வது இடம் பிடித்து இறுதி சுற்று வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். எனவே எப்படியும் பதக்கத்தை கைப்பற்றுவார் என்ற நம்பிக்கையோடு 100 கோடி மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். வில்வித்தையில் இன்றைய தினம் 2 வீர மங்கைகளுக்கு பதக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னாள் உலக நம்பர் 1 வீராங்கனையான தீபிகா குமாரி இன்றைய தினம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் களமிறங்குகிறார். இந்திய வீராங்கனையான இவர் ஜெர்மனி வீராங்கனையை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார். இவருடைய போட்டி பகல் 1:52 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அன்றே காலிறுதி தினம், அன்றைய தினமே அரையிறுதி தினம், பதக்கத்திற்கான போட்டி என ஒரே நாட்களில் அனைத்து வகையான போட்டிகளும் நடைபெற இருக்கிறது. இதே பிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனையும் பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார். பஜன் கவுர். இவரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றின் மகளிர் தனிநபர் பிரிவில் களமிறங்குகிறார். 2 இந்திய வீராங்கனைகளும் ஒரே பிரிவில் களமிறங்கினாலும் 2 பேரும் வெற்றியை வசப்படுத்தினால் அரையிறுதியில் மோதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரையிறுதியில் வெற்றி பெறும் வீராங்கனை இறுதிப் போட்டிக்கும், தோல்வியடையும் வீராங்கனை வெண்கல பதக்கத்திற்கான போட்டிக்கும் முன்னேறுவார்கள். எனவே 2 பேரும் வெற்றியை வசப்படுத்தும் பட்சத்தில் நாளைய தினம் வில்வித்தை மகளிர் தனிநபர் பிரிவில் 2 பதக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. பஜன் கவுருடைய போட்டி, தீபிகா குமாரி போட்டி முடிந்தவுடனேயே பகல் 2 மணிக்கு நடைபெற இருக்கிறது. குத்துச்சண்டையில் இந்தியாவிற்கு இன்றைய தினம் மிக முக்கியமான போட்டி நடைபெற இருக்கிறது. மகளிர் பிரிவில் லவ்லினா எப்படி பதக்கத்தை பிரகாசப்படுத்தினாரோ, ஆடவர் பிரிவிலும் நிஷாந்த் தேவ் பதக்கத்தை பிரகாசப்படுத்துவதற்காக இன்றைய தினம் களமிறங்குகிறார். ஆடவர் 71 கிலோ எடை பிரிவின் காலிறுதி ஆட்டத்தில் நிஷாந்த் தேவ் களமிறங்குகிறார். மெக்சிகோ வீரரை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார். இவருடைய போட்டி நள்ளிரவு 12:15 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியில் நிஷாந்த் தேவ் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினாலே குத்துச்சண்டையை பொறுத்தளவிற்கு பதக்கம் உறுதி செய்யப்படும். எனவே இன்றைய தினம் கிட்டத்தட்ட 4 பதக்கம் மற்றும் 1 பதக்கம் உறுதி என்ற வகையில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். தொடர்ந்து பதக்க வேட்டையை எப்படி இந்திய வீரர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்று நியூஸ் 18 தமிழ்நாடோடு இணைந்திருங்கள்.